நெல்லையில் புதிதாக வாங்கப்பட்ட கார் அடிக்கடி பழுதாகி நிற்பதாக பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் புவனா தம்பதி கடந்த அக்டோபர் மாதம் நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் உள்ள பிரபல தனியார் கார் ஷோரூமில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரை வாங்கியுள்ளார். ஆனால் புதிதாக வாங்கப்பட்ட கார் அடிக்கடி பாதி வழியில் பழுதாகி நிற்பதாக தெரிகிறது. காரை 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயன்படுத்தினால் கூட பழுதாகி நிற்பதாக வெங்கடேசன் வேதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே கலப்பட பெட்ரோலால் காரில் பழுது ஏற்படுவதாக தனியார் கார் ஷோரூம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் கடந்த 3 வாரமாக காரை சரி செய்து தராமல் அலைக்கழித்து வருவதாக குற்றம் சாட்டி வெங்கடேசன் தனது மனைவியுடன் ஷோரூம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த கார் எடுத்து 3 மாசம் ஆச்சு சார். எடுத்து 3 மாசத்துல மூணாவது சர்வீஸ் விடும்போது வண்டியை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இடிச்சு இது கிராக் விழுந்துட்டு அதையும் பெயிண்ட் அடிச்சு சரி பண்ணி கொடுத்தாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ஃப் மோட்டர் பிரச்சனை. செல்ஃப் மோட்டர் 3 தடவை அடித்தாதான் செல்ஃப் எடுக்குது. இப்படி 4 வீக்ஸாக நான் கம்ப்ளைண்ட் சொல்லி 4 வீக்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எதுவுமே எடுக்கலை. இப்போ வண்டி எனக்கு பழைய வண்டியை கொடுத்துட்டாங்களா இல்லை என்ன எதுலேயும் சொல்ல மாட்டேங்காங்க. அதை இது பண்ண தான் இப்போ வந்திருக்கேன் சார். இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு அது தெரியல. இப்போ ஒரு சப்போஸ் எனக்கு மறுபடியும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா வண்டிகளை வச்சு நான் கொளுத்திட்டு போகிறதோட வேறு வழி இல்லை சார். அந்த கார்